We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 தொடங்கி 25 முடியும் வரை. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். வேலைக்காரரை அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணமுள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும்போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும்போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிற அவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். இது தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கே ஸ்தோத்திரம். வாருங்கள், நம் தலை வணங்கி கூட இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. எங்கள் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உமது வார்த்தை மூலமாக ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மத்தியிலும் ஆண்டவரே உமது நன்மையும் கிருபையும் அதிகரிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. அவர்கள் ஜீவியத்தை நீர் வழிநடத்தும். தொடர்ந்து பலனடைந்து உமக்கென்று சிறந்த வகையில் ஜீவிக்க ஆண்டவரே நீர் வழி கிருபை செய்தருளும். ஆண்டவரே, உமது வார்த்தையும் உமது பிரசனமும் இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதிப்பதாக. இதை அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். The title of today's message is Partakers of Christ's Suffering. நம்ம இருக்கிற காலங்கள் லென்த் காலங்களில் இருக்கிறோம். We are in the season of Lent and it is a time of spiritual preparation and reflection. இந்த லென்த் காலங்களில் நம்ம என்ன செய்வோம் என்றால், நாம் ஆவிக்குரிய ஆயத்தப்படுத்துவோம். நாம் நினைவு கூறுவோம் இயேசு அவரோட அந்த பயணத்தை எருசலேம் மூலமாக கடந்து சென்று அவர் சிலுவையில் மரிக்கவும் அவர் முன்னோக்கி அவர் செல்கிறார். அந்த நாட்களை நாம் தியானித்து அந்த நாளில் ஆயத்தப்படுத்த கூட இந்த நாட்கள் உதவியாக இருக்கும். It encourages Christians to turn their hearts towards God and to remember the events leading up to and including Jesus' death and resurrection. நம்முடைய உள்ளங்களை ஆண்டவரிடத்தில் திருப்பி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. அவர் நமக்காக பாடுபட்டு செய்த காரியங்களை நினைவு கூறுகிற நாட்களாக இருக்கிறது.
it is also a time of self-reflection on how we live our life in relation to what the Bible teaches us. அதே நேரத்தில் நாம் வேத அறிந்தவர்கள் நாம் அது பிரகாரம் நம்மளோட வாழ்க்கை இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. இந்த நம் ஆண்டவரோட வார்த்தை சொல்கிறது, நாம் சுயாதீனம் இல்லாமல் விடுதலை பெற்ற ஜனங்களாக, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக வாழ வேண்டியதாக ஆண்டவர் நம்மை விடுவித்தார். The word of God says that God delivered us from the slavery of sin so that we could live as free people and as servants of God. And we hear in this passage that was read to you today, it talks about suffering. இந்த நாளில் வாசிக்கப்பட்ட வசனங்களில் நம் பாடுகளை குறித்து கூட அந்த வசனங்கள் எடுத்து பேசுகிறது. நாம் சுதந்திரமாக வாழ்கிற ஜனங்களாக இருந்தாலும் கூட நாம் பாடுகள் படுவோம். Even though we have been set free by God to live as free people, there's still suffering that we go through. In 1 Peter 2:16 it says, live as people who are free, not using your freedom as a cover-up for evil, but living as servants of God. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள். உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் பாவம் செய்ய காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருங்கள். Don't use your freedom that you have got to indulge in sin, but to live as servants of God. Living as free people does not mean there's no suffering. அதனால் நாம் சுதந்திரமாக வாழ்ற ஜனங்களால் இருப்பதனால் நாம் பாடுகள் பட மாட்டோம் என்ற அர்த்தமல்ல. புதிய ஏற்பாட்டில் அநேக இடங்களில் அது சொல்லப்பட்டிருக்கு, நாம் அநியாயமான உள்ள பாடுகள் உபத்திரத்துக்குள் நாம் கடந்து செல்வோம் என்று. In the New Testament affirms that Christians can expect to be treated unjustly or experience unfair suffering. அநேக இடங்களில் அப்படியாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2வது அதிகாரம் வசனம் 19-20 வரை வாசிப்பதை கேட்போமாக. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். Here we are referring to talking about enduring unfair suffering that one does not bring upon oneself. There are different kinds of sufferings we go through, but some of the sufferings are due to our own action, our own sin, or even our behavior. நம்ம அநேக பாடுகள் கடந்து செல்வோம். ஆனால் சில பாடுகள் நம்மளோட சொந்த முடிவினாலோ பாவத்தினாலோ நம் நடந்துக்கிற முறையினாலோ வரக்கூடியதாக இருக்கிறது. அதை குறித்து இந்த வசனங்கள் பேசவில்லை. அதே நேரத்தில் நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் சூழ்நிலைகள்னால் வரக்கூட பாடுகள் இருக்கும், அதை குறித்து கூட பேசவில்லை. Sometimes because we live in a world that is fallen and difficult, we may suffer due to the conditions, and these verses are not talking about that either. And but what these verses are referring to is suffering, unjust suffering because of doing good. ஆனால் அந்த வசனங்களை எதை குறித்து எடுத்து பேசுகிறது என்றால், அநியாயமான பாடுகள் எதனால் நமக்கு வருகிறது என்றால், நாம் நன்மை செய்யும் போது, பிறருக்கு நன்மை செய்யும் போது அதனால் நாம் படுகிற பாடுகளை குறித்து அது எடுத்து பேசுகிறது. அதை எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும், அதை எப்படி நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்று இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. These verses reveal how we should bear unjust suffering. How do we overcome
unjust treatment that we receive because of doing good or when we do good. நாம் நன்மை செய்யும் போது, பிறருக்கு நன்மை செய்யும் போது, அது மூலமாக வர பாடுகள், அநியாயமான உள்ள பாடுகளை குறித்து அதை எப்படி சகித்து கொள்வோம் என்று எடுத்து பேசுகிறது இந்த வசனங்கள். சில நேரங்களில் நம் வேலை இடத்துலையோ நாம் நன்மை செய்யும் போது நாம் அநேக உபத்திரங்கள் கடந்து செல்வோம். Sometimes when we do good to others, whether be it in our workplace or in our family or in our, among our friends and colleagues, when we do good, sometimes we suffer unjustly. And we go through that. We may say that, I've done so much for them and yet they treat me badly. சில நேரங்களில் சொல்லுவோம், அவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள் நான் செய்தேன், இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து எனக்கு கடினமான சூழ்நிலைகளை, உபத்திரங்களை கொடுக்கிறார்கள் என்று நாம் சொல்வதை அநேக நேரங்களில் கேட்டிருக்கிறோம். அதை நாம் எப்படி மேற்கொள்வோம், அதை எப்படி நாம் சகித்து கொள்வோம் என்றால் இந்த வசனங்கள் எடுத்து காட்டுகிறது. These verses explain to us how we are to bear this. In 1 Peter 2:21 it says, "For to this you have been called, because Christ also suffered for you, leaving you an example so that you might follow in his steps." இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். And Christians are called to suffer patiently because Christ suffered in that way for them. இந்த வசனங்கள் என்ன எடுத்து சொல்கிறது என்றால், நாம் பாடுகளை சகித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து அப்படியாக தான் நடந்து கொண்டார். அவர் ஒரு முன்மாதிரியாக, நமக்கு ஒரு உதாரணமாக அங்கே காணப்படுகிறார். Christ is seen as a example, and it says here, "For this you have been called." இங்கே சொல்கிறது, இதுக்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர், when Christ suffered for you, his death was on behalf of other people and for their benefits. He did not die for himself. கிறிஸ்து மரிக்கும் போது அவருடைய நிலைமைக்காக அவர் மரிக்கவில்லை. பிறரோட நிலைமை, பிறர் நன்மை பெற வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர்கள் சார்பாக அவர் மரித்தார். His self-sacrifice with his suffering saved them from their sin and from divine judgment. அவர்கள் ஆண்டவரோடு கோபாக்கிரணைக்குள் கடந்து போகாமல், அந்த தண்டனை பெற்றுக்கொள்ளாமல், அவர்களோட தண்டனை அவர் சுமந்து அவர்களுக்கு நன்மை செய்தார். He suffered for them. But this does not mean that they are free from the necessity of enduring suffering. அதோட அர்த்தம் இல்லை, அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் நன்மை பெற்றுக்கொண்டு அவர்கள் இனிமே பாடுபட மாட்டார்கள் என்ற அர்த்தம் இல்லை. அவர்கள் வாழ்க்கையும் அவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் அவர்கள் வாழ்க்கையும் அவர் போலாக அவர்கள் பாடுபடுவார்கள். Just because he has rescued them does not mean there won't be suffering in their life, but because they follow him in his footsteps as followers, they must also share in his Lord and suffer and go through suffering. The way in which Christ suffered for you is living an example for you. அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், எப்படி கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டாரோ, அவர் உங்களுக்கு அதை எப்படி கடந்து போனாரோ அதை ஒரு உதாரணமாக அங்கே காட்டுகிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Here the example is his perfect obedience to God in the face of the most difficult opposition and hardship. அவர் கடினமான சூழ்நிலைகளை சந்தித்து, எதிர்ப்புகளை சந்தித்து, உபத்திரங்களை சந்தித்து அவர் எப்படி அதை கடந்து கொண்டார் என்றால், அவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவரோட கட்டளைகளுக்கு முழுமையாக பரிபூர்ணமாக அவர் கீழ்ப்படிந்தார். அந்த உபத்திரங்களை, வேதனைகளை அவர் எப்படி சந்தித்தார் என்றால், கீழ்ப்படிதல் மூலமாக அவர் சந்தித்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனம் 22 23 வரை வாசிப்பதை நாம் கேட்போமாக. அவர் பாவம் செய்யவில்லை,
அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். Christ's response to unjust treatment was that when he was reviled, he did not revile in return. அவர் கிறிஸ்துவோட அவர் வஞ்சனை வையப்படும் போது அவர் பதிலளிக்கவில்லை. அவர் பாடுபடும் போது அவர் பயமுறுத்தவில்லை. When he suffered, he did not threaten. When he was reviled, he did not retaliate. அவர் அவருக்கு மேல் அந்த வையப்படும் போது அவரை குற்றம் கண்டுபிடிக்கும் போது அவர் மேல் உபத்திரங்களை கொண்டு வரும்போது அவர் அமைதியாக அதை கடந்து சென்றார். Reviled here refers to insulting and abusive speech. அவர் மேல் கடினமாக கொண்டார்கள், அவரை மேல் கஷ்டத்தை உண்டாக்கினார்கள். The reviling of Christ was especially intense during his trial and crucifixion. அவர் அந்த நியாய தீர்ப்புக்குள் போகும்போது, அவர் சிலுவையில் அடையும் போது அவரை அதிகமாக அவர் மேல் அவர்கள் வையும்படி அவர்கள் செய்தார்கள். அவர் மேல் பாடுகளை சுமந்தார்கள். He went through a lot of verbal abuse. He went through a lot of attacks on him as he was going through that journey. But he refused to retaliate. அந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் அமைதியாக அதை சகித்து கொண்டார். He suffered unjustly and he accepted and went through. The instinctive response of human beings when so abused is to try to get even with them, to hurt in return for being hurt. பொதுவாக நம்ம மேல் யாராவது அவர்கள் வஞ்சனை செய்தார்களோ இல்லை வையப்படுத்தினார்களோ நம்ம ஒரு மறுமொழி கொடுப்போம், நம்ம எதிர்ப்பு கொடுப்போம். அவர்கள் எப்படி நம்மளை வேதனைக்குள் கொண்டு செல்றார்களோ அதே வகையில் நம்மும் அவர்களுக்கு செய்வோம். அதுதான் பொதுவாக ஜனங்கள் செய்வார்கள். Or if it is not possible, they will threaten and get better. அப்படி செய்ய முடியாது என்றால் அவர்கள் எச்சரிக்கைகள் கொடுப்பார்கள். They will threaten to say that they will take revenge later. பின்பாக அவர்கள் இன்னும் அதிகமாக எதிர்ப்பு கொடுப்பார்கள் என்று எச்சரிக்கை கொடுப்பார்கள். But all these responses are natural only to people who depend on themselves and believe that God does not have control on the situation. எப்படிப்பட்ட ஜனங்கள் இப்படியாக நடந்து கொள்வார்கள் என்றால், ஆண்டவர் அந்த சூழ்நிலை மேல் பொறுப்பாக இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை இல்லாதவர்கள் தான் அவர்கள் எப்படியாக நடந்து கொள்வார்கள். To the suffering person who truly depends in God and believes that God is indeed in control of every situation, there is another response. ஆனால் பாடுபடுகிறவர்கள், அநியாயமாக பாடுபடுகிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் மேல் சார்ந்து இருக்கிறவர்கள், அவர்கள் ஆண்டவர் இந்த சூழல் மேல் பொறுப்பாக இருக்கிற நம்புகிறவர்கள், அவர்களுக்கு ஒரு வேற மறுமொழி இருக்கிறது. அதுதான் இயேசு அவர் உதாரணம் மூலமாக எடுத்து காட்டுகிறார். And we see that in the life of Jesus. Rather than depending on his own ability to retaliate, Jesus was suffering. He kept entrusting the situation to God the Father. இயேசு அவர் அவர் மேல் அந்த உபத்திரங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது, அவர் அந்த சூழ்நிலைகளை எப்பொழுதும் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். அவர் அறிந்தவராக இருக்கிறார். ஆண்டவர் அதை சரியாகவும் நியாயமாகவும் தீர்ப்பு கொடுப்பார் என்று அந்த உறுதியில் அவர் அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் இடத்தில் கொடுப்பார். When Jesus was suffering, he kept entrusting the situation to God the Father, knowing that God who would be just and fair, because he is the one who
judges justly, and therefore God will handle that situation. Instead of attacking his opponents, Christ was content to commit his case to the one who judges justly. நியாயமாக தீர்ப்பு செய்கிறவர் இடத்தில் அவர் நம்பி அந்த சூழ்நிலைகளை அவர் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். He left the decision in the hands of God. ஆண்டவர் கரத்தில் அந்த முடிவுகளை அவர் ஒப்பு கொடுத்தார். And obeyed the principle that a person should not seek vengeance. எதிர்ப்பு காணக்கூடாது, வஞ்சனை காணக்கூடாது என்று அந்த முடிவில் அவர் கடந்து சென்றார். ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுத்தார். The point of this is obviously not that the Christians should not refrain from defending themselves, but rather that they should not seek revenge. அவர்கள் செய்கிற எல்லா காலத்துக்கும் நம்ம கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்ற அர்த்தமில்லை. அந்த சூழ்நிலையை அதிகரிக்காம எடுக்கிற சில நடவடிக்கைகள், சில முடிவுகள் சரிதான். ஆனால் நாமும் மறுமொழி கொடுக்கக்கூடாது. You can prevent a person from causing further unjust suffering to you. But what here the verses tell us is that we should not be retaliating to their unjust suffering that they impose on us. The word entrust, அவர் ஒப்பு கொடுத்தார் என்ற அர்த்தம் என்றால் அவர் சூழ்நிலைகள், அந்த எதிர்ப்பு கொடுக்கிறவர்கள், அந்த வஞ்சனை கொடுக்கிறவர்கள், அவர்கள் அந்த சூழ்நிலை அனைத்தையும் ஆண்டவர் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். Here when it says entrusting, he hands over everything, the wrongdoer, the followers, and in fact the whole situation into the hands of God. ஆண்டவர் இடத்தில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். Jesus was conscious that God as judge would either repay the wrongdoer justly or would forgive, because the punishment would be taken by Jesus himself on the cross. இயேசு ஒரு சிந்தனையில் இருந்தார். அந்த கஷ்டங்களையும் உபத்திரங்களையும் கொடுக்கிறவர்கள், அந்த தப்பு செய்கிறவர்கள் மேல் ஆண்டவர் சரியான நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவர்களுக்கு அந்த சரியான தண்டனையை அவர் கொடுப்பார். அல்லது அவர்களோட கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை இயேசு அவரே சுமந்து கொள்வார் என்று அந்த சிந்தனையில் இருப்பதனால் அவர்களுக்கு மன்னிப்பை அருள அவர் வழியை எடுத்து காட்டுகிறார். Because the wrongdoer, there is a judgment on them. And so Jesus left the decision of the judgment to the Father, and the outcome of that judgment Jesus bore for that person, and therefore he was able to say, Father, forgive them, for they know not what they do. அதனால் அவர் அந்த ஜெபம் செய்யக்கூடியதாக இருந்தது, ஆண்டவரே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அறியாமை நிலையில் இருக்கிறார்கள் என்று. We thus seek that the wrongdoer, not forgiveness without cause, but forgiveness paid for by the great cause of the blood of Jesus. அப்போ நம்ம மேல் தப்பாய் நடந்து கொள்கிறவர்கள், நமக்கு அந்த உபத்திரங்களை கொண்டு வருகிறவர்கள், அவர்களுக்கு நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் மன்னிப்பு. ஆனால் அந்த மன்னிப்போட அந்த தண்டனை, அவர்கள் செய்த பாவத்துக்கு அந்த உள்ள தண்டனையை ஆண்டவர் அதை இயேசுவானவர் அதை அவர் சுமந்து கொண்டார். அதனால் அவர்களும் மன்னிக்கப்படுவார்கள் என்று சிந்தனையில் நாம் அதை செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. We have this understanding that forgiveness does not, when they do something wrong, they are forgiven, but that forgiveness does come with a cost. And that cost which they are supposed to bear, Jesus bears for them. And so they are forgiven. And that is what Christ did for us. அதுதான் இயேசு நமக்கு சிலுவையில் சென்றார். நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்து கொண்டார். அதுதான் நாம் 1 பேதுரு 2 அதிகாரம் வசனம் 24 வாசிப்பதை கேட்போமாக. நாம் பாவங்களுக்கு செத்து
நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால் குணமாக்குதல் பெற்றுக்கொண்டீர்கள். You are healed by his stripes. அதுதான் அவர் செய்தாரு. அவர் சும்மா சிலுவையில் நமக்காக மறிக்கும் போது பாவத்தோட அந்த அந்த சூழ்நிலைகளும் தண்டனையும் மட்டும் நம்மளை விடுவிக்கவில்லை, பாவத்தின் வல்லமையிலேந்து கூட விடுவித்தார். When Jesus bore our sins and died on the cross, he did not just deliver us from the consequence of sin, but he also delivered us from the power of sin, so that we can live free lives. And that is the first thing that he did for us. Because he did that for us, we can live in the example that he set for us. அவர் நம்மை பாவத்திலிருந்து விடுவித்ததினால், நம்மை அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுவித்ததினால், நமக்கு சுதந்திரத்தை கொடுத்ததினால், நாம் அவரோட வாழ்க்கையை உதாரணமாக வைத்து அதை பின்பற்றக்கூடும். அவர் இரண்டாவது காரியம் என்ன செய்தார் என்றால், அவர் ஆண்டவரிடத்தில் அந்த நன்மையை ஒப்பு கொடுத்தது மட்டுமில்லை, அவர் தொடர்ந்து நன்மையை செய்தார். Jesus did not just hand over the whole situation of the wrongdoer to God for the judgment, but he also continued to do good. And so we are asked to also, even as we face unjust suffering, அநியாயமான துன்பங்களும் கஷ்டங்களும் நாம் கடந்து சுமந்து கொண்டால், நன்மை செய்யும் போது நாம் அதை சந்திக்கும் போது கூட நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம். ஏனென்றால் ஆண்டவர் நம்மை அது மூலமாக வழி நடத்துகிறார். அதே நேரத்தில் அந்த தண்டனை குறித்து ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் அதை வழிநடத்துவார் என்ற அந்த உறுதியில் நாம் தொடர்ந்து சுதந்திரத்தோடு கூட நாம் நன்மையை செய்வோம். We continue to do in freedom, continue to do good, because we know that even as they do wrong to us, there is a consequence, there is a penalty for that wrongdoing, but that decision comes from God, and that decision, that punishment is borne by Jesus for that person, and therefore we can say, forgive them, Lord, for they know not what they do. And therefore the solution to the problem of unjust suffering is to continue to do good and to hand the situation for God to handle. அப்படி இருக்க நாம் அநியாயமான உபத்திரங்களையும் வேதனையும் நாம் சந்திக்கும் போது அதை எப்படி கடந்து செல்வோம் என்றால், அந்த நிலைமையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு தொடர்ந்து நம் நன்மை செய்வோம், தொடர்ந்து பிறருக்கு நன்மை செய்து கொண்டு இருப்போம். The most powerful way to overcome evil, unjust suffering is to persist in doing good. எப்படி நாம் தீமையான காரியங்களையும் அநியாயமான உபத்திரங்களும் சோதனைகளையும் கடந்து செல்வோம் என்றால் நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம். கிறிஸ்து அப்படியாகவே அவர் நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்து காட்டினார். Christ himself left that pattern for handling unjust treatment for us to follow. And so even as we follow, may the Lord bless you, to strengthen you, to overcome all challenges that you may face. நீங்கள் கடந்து போற எல்லா சூழ்நிலையும் வேதனைகளையும் ஆண்டவர் இது மூலமாக தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக, தொடர்ந்து உங்களை பலப்படுத்துவாராக, தொடர்ந்து உங்களை உருவாக்குவாராக. நம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, இயேசுவே எங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார் என்று எடுத்து காட்டுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for revealing to us that Jesus is an example for us, and that you have called us into this life, and in this life we will face suffering. ஆண்டவரே, நீர் எங்களை இந்த புதிய ஜீவனுக்குள் அழைத்திருக்கீர். அந்த புதிய ஜீவனில் நமக்கு வேதனையும் கஷ்டங்களும் இருக்கும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதை கடந்து செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்கிறீர் ஐயா. Lord, that you help us to overcome.
by your grace and goodness. உமது கிருபையாலும் நன்மையாலும் செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உமக்கென்று சுதந்திரமாக வாழவும் உமக்கென்று சேவை செய்யும் இவர்களை வழிநடத்தும். Lord bless them. They will continue to live a free life and a life as a servant of God. May they glorify your name through their life. அவர்களோட ஜீவியம் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தவும் உமது ராஜ்யத்தில் சிறந்தவர்களாக இருக்கவும் வழி நடத்தும் ஆண்டவரே. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.